பிரைஸ் த லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. மாரநாதா ரிவைவல் சர்ச் மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னவென்று பார்ப்போமா? 18ஆம் சங்கீதம் 35ஆம் வசனம். உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தை தாவீதின் வாழ்வில் மிகுந்த ஆழமும் அனுபவமும் கொண்ட ஒரு வசனமாகும். இந்த வேத வார்த்தையின் மூலமாக நமக்கு 2 ஆழமான உண்மைகளை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ள போகிறோம். முதலாவது, தேவனின் வலது கரம். அவருடைய வலது கரம் நம்மை தாங்குகிறது. வலது கரம் என்பது அதிகாரத்தையும் வல்லமையையும் பாதுகாப்பையும் குறிக்கிறதாகும். தாவீது தனது வாழ்க்கையில் பல ஆபத்துகளையும் துரத்தல்களையும் வழிகளையும் சந்தித்தார். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர் ஒரு உண்மையை உணர்ந்தார். அது என்னவென்றால், என்னை நிலைநிறுத்தியது என்னுடைய வலிமை அல்ல, என்னை காத்தது என்னுடைய ஞானமோ அறிவோ அல்ல, என்னை தாங்கியது தேவனுடைய வலது கரம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் சோதனைகளில் நம்மை விழாமல் காப்பது தேவனுடைய வலது கரம். பலவீனத்தில் நாம் உடைந்து போகாமல் காப்பது நம் தேவனுடைய வலது கரம். பயத்தோடு இருக்கும் நம்முடைய இதயத்தை உறுதிப்படுத்துவது அவருடைய வலது கரம். வாழ்க்கையில் பல நேரங்களில் கஷ்டமான பாரமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நான் உன்னோடு இருக்கிறேன் என்று தாங்குவது அவருடைய வலது கரம். நம்மை தாங்குவது மனித உதவி அல்ல, அது தேவனுடைய வலது கரம். வேதத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை பார்த்தோமானால், கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது, கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, முன்பு நாம் சொன்னது போலதான் கர்த்தருடைய வலது கரம் பலத்தால் நிறைந்தது. அவருடைய வலது கரம் பகைஞர்களை நொறுக்கக்கூடியது. அவருடைய வலது கரம் வல்லமை உள்ளதாயிருக்கிறது. அந்த வலது கரத்தினால் தான் கர்த்தர் நம்மை தாங்குகிறார் என்று இந்த வேதவசனம் குறிப்பிடுகிறது. 2வது காரியம், அவருடைய காருண்யம். தேவனின் காருண்யம் நம்மை உயர்த்தும் கிருபையாக இருக்கிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இங்கே பெரியவன் என்பது ஒரு உயர்வையும் ஒரு ஆசிர்வாதத்தையும் ஒரு வளர்ச்சியையும் இது போன்ற காரியங்களை குறிக்கிறதா இருக்கிறது. நம்மை முன்னேற்றுவது, நம்மை உயர்த்துவது, நம்மை ஆசிர்வதிப்பது, நம்மை சிறப்பாக்குவது, இது எல்லாமே தேவனுடைய காருண்யம், அவருடைய கிருபை. எப்படி ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அவர் தெரிந்தெடுத்து ராஜாவாக உயர்த்தினாரோ அது தேவனுடைய கிருபை. அதே போலதான் நம்மையும் அவரால் உயர்த்த முடியும். அவருடைய காருண்யம் நம்மை பெரியவனாக்கும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்மையும் உயர்த்துவது நம்முடைய திறமை அல்ல, அது தேவனின் காருண்யம். அந்த தேவ காருண்யம்தான் ஆயுள் முழுவதும் நம்மை வழிநடத்தும், நமக்குள் இருந்த பயத்தை நம்பிக்கையாக மாற்றும், நம்மை எவராலும் தடுக்க முடியாத அளவுக்கு உயர்த்தும். இந்த உலகத்தில் பலர் நம்மை கீழே விழத்தள்ள நினைக்கலாம், நம்மை சுற்றி இருக்க சூழ்நிலைகள் நம்மை தளரச் செய்யலாம். ஆனால் தேவன் நம்மை தாங்கினால் எந்த சக்தியும் நம்மை கீழே தள்ள முடியாது. தேவன் நம்மை உயர்த்தினால் யாராலும் நம்மை தடுக்க முடியாது. ஆதலால் கர்த்தரை விசுவாசிப்போம், அவருடைய வார்த்தைகளை விசுவாசிப்போம், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாமா? ஆமென். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி உம்முடைய வலது கரம் எங்களை தாங்குகிறதப்பா. உம்முடைய காருண்யம் எங்களை பெரியவனாக்குகிறது. உம்முடைய வலது கரத்தினால் ஆண்டவரே அப்பா, நீர் பகைஞர்களை நொறுக்குகிறீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் உம்முடைய வலது கரத்தினால் என் தேவன் நீர் நொறுக்கி போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம், கிருபை, தயவு எப்பொழுதும் எங்களை சுற்றிலுமாய்
வேலி அடைக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.